வாங்க தம்பி, வாங்க 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 வாங்க. ஊரெல்லாம் சுத்தி பார்த்தாச்சா? வா. வாங்க 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 வாங்க. டேய் என்ன தெரியுதா? ஈஸ்வரி அத்தை சின்ன வயசுல ஓடி போயிட்டாங்கன்னு சொன்னீங்க அவங்களா? அதான் வந்துட்டோம்ல, இப்ப எதுக்கு அதெல்லாம்? வீட்டுக்குள்ள உள்ள வாங்க. வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் முரளி. என் கடன் பிரச்சனைக்கு வீட்டை வைக்கணும்னு சொன்னது உடனே வந்துட்டியே. உங்க அப்பாவா இருந்தா இதை விற்கிறதுக்கே விட்டுருக்க என்ன மாட்டாரு. சித்தப்பா யாரும் யூஸ் பண்ணாம பூட்டி வச்சிருக்க வீடு அட்லீஸ்ட் உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகுறதுக்கு யூஸ் ஆகட்டுமே. ஏன் நேத்து வரவே இல்ல? சாப்பிட்டியா? நான் உன்கிட்ட ஏதாவது சாப்பிட கொண்டு வரட்டுமா? சரி, நீ சொல்றதெல்லாம் கேக்குறேன். என்ன? எங்க அம்மா திட்டுவாங்களே. யார் கூட பேசுற பாப்பா? என் பொண்ணுதாம்மா, கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மி. ராத்திரி வழியா? எனக்கு ஏதாவது கொண்டு வா. ஹே மாயா, ஹாய். ஊரை சுத்தி பாத்தீங்களா? எப்படி இருக்கு எங்க ஊரு? சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த அரண்மனை எக்ஸ்ட்ராordinary இருக்கு. ஏன்பா பாட்டிக்கு இப்படி முடியாம கிடக்குது? 108க்கு போன் பண்ண வேண்டியதானே? 108க்கு ஃபோன் பண்ணா ஏன்டா 1008 வாட்டி ஃபோன் பண்ணி உயிரெடுக்கிறேன்றானுங்க. ஸ்கூல் சவாரி மாதிரி அந்த பக்கம் வந்து ஆம்புலன்ஸ் டயர் தேஞ்சதான் மிச்சம். உங்க ஆயா போன பாடா தெரியல. பேசாம தூக்கின்னு வந்து ஆஸ்பத்திரி மாத்திரையில போடு, எமர்ஜென்சினா உள்ள தூக்கிடலான்றானுங்க. வாட்டி வாட்டி வந்துட்டீங்களா? பாட்டி பாடி ஆனதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்பலான்னு பார்த்தேன். முன்னாடியே விஷயம் தெரிஞ்சு வந்துட்டு இருக்கிறீங்க. உன் பாட்டி இருந்தான்னா போனா என்ன? எங்களுக்கு தேவை வட்டி. அதானே, வட்டி தரனா கொடியில காயிற ஜெட்டி கூட தூக்கின்னு போற ஆள் தானே நீங்க. பாலசாமி, நீ ஊரெல்லாம் கடனை வாங்கி அவமானப்பட பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? இப்படி ஒரு பிச்சைக்கார குடும்பத்துல பிறந்தா அவமானப்பட்டு தானே ஆகணும். நீ பிச்சைக்கார பரம்பரை இல்ல பாலசாமி, ஜமீன் பரம்பரைப்பா. இதுதான் அதுக்கு ஆதாரம். இந்த போட்டோ என் பக்கத்துல இருக்காரு, அவர்தான் பாவம் தாத்தா. தாத்தா சாதாரண தாத்தா இல்ல, பின்ன பெரிய இந்தியன் தாத்தாவா? அவர் பூவைப்பட்டி ஜமீன்தாருப்பா. என்னது ஜமீன்தாரா? ஆமா ராசா. கவுன்சிலர் பொண்டாட்டி கூட கழுத்துல தொங்க நகை போட்டுன்னு இருக்குது. ஒரு ஜமீன்தார் பொண்டாட்டி நீ போத்தி ஒரு நல்ல போர்வை கூட இல்லையே. நான் ஒரு பொண்டாட்டி இல்ல, பின்ன சின்ன வீடு. நீ போட்டோ மட்டும் ரகசியமா வச்சுக்கல, ஜமீன்தாரியே ரகசியமா தான் வச்சுன்னு இருக்கிற. இந்த கன்றாவிலாம் ஏன் சொல்லிட்டு இருக்கிற? சின்ன வீடா இருந்த என்ன பிடிச்சி போய் யாருக்கும் தெரியாம தாலி கட்டி கள்ளா பொண்டாட்டியா ஆக்கிக்கிட்டாரு. அப்ப எடுத்ததுதான் இந்த போட்டோ. இதோட இன்னொரு காப்பி அவர் அரண்மனையில இருக்கு. இந்த அசிங்கமான ஆட்டோகிராஃப்லாம் பெரிய என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற. விஷயத்துக்கு வா. என்னால அவர் பிறகு கட்டக்கூடாதுதான் இவ்வளவு நாளா மூடி மறைச்சேன். இப்ப அந்த அரண்மனையை விற்க போறாங்கடா. இந்த போட்டோவை காட்டி நீ ஒரு வாரிசு தான் நிரூபிச்சா தார பங்கு முறையில உனக்கும் சொத்துல பங்கு உண்டு. அதோட மதிப்பு கோடி கணக்குல இருக்கு. கோடி கணக்குலையா? என்ன பாட்டி சொல்ற? இது உண்மையிலே பூவப்பட்டி ஜமீன்தார் தானா? ரொம்ப இருட்டா இருக்கானே, இரு வெளிச்சத்துல பாத்துட்டு வரேன். ஆ, ஜமீன்தார் தான். தாத்தா ஜமீன் தாத்தா தாத்தா. சி, ஐயோ தாத்தா போயிட்டாரே. பாட்டி பாட்டி, நீ கொடுத்த ஆதாரத்தை இப்படி அநியாயமா அழிச்சிட்டேனே பாட்டி. இதுக்கப்புறம் நான் தான் வாரிசுன்னு எப்படி பாட்டி ப்ரூவ் பண்ணுவேன்? உன் உழைப்பெல்லாம் வீணா போச்சு பாட்டி. கவலைப்படாத பால்சாமி, இந்த போட்டோவோட இன்னொரு காப்பி அரண்மனையில இருக்கிறதா உங்க வாயா சொல்லிச்ச, அதை வச்சு நிரூபி. அப்பதான் உன் பாட்டியோட ஆத்மா சாந்தி அடையும். ஏண்டா உங்க வட்டி காசை வசூல் பண்றதுக்காக என்ன ஊசி பேத்தி விடுறீங்களா? உங்களுக்காக இல்லைனாலும் என் பாட்டிக்காக நியாயத்தை கேப்பண்டா. பாட்டி, 16வது நாள் காரியம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள பங்க பிரிக்கல, நான் உன் பேரன் பால்சாமி இல்ல. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. மணி 11 இந்த கூறுகட்ட மனசே எங்க போச்சுன்னு தெரியலையே. வரட்டும் வச்சுக்கிறேன். அத்தடி அம்மா. மாதவி மாதவி, மணி 11ஆவது, படுக்கலையா? ஒரே நிமிஷம், இந்த மேல் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் வா.
விவஸ்தை கட்ட மனுஷன் கண்ட நேரத்துல ஊரை சுத்திட்டு வந்து படுக்கிறத பாரு. என்ன ஈஸ்வரி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? நீ எப்பயா பாத்ரூம்குள்ள போன? ஐயோ, வயித்த கலக்குதுன்னு 1/2 மணி நேரமா பாத்ரூம்ல தானே இருக்கேன். 1/2 மணி நேரமாவா? அப்போ என்னாச்சு? இல்ல, என் பக்கத்துல யாரோ படுத்திருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன தவிர வேற யாரு உன் பக்கத்துல படுக்க போறா? பயந்து சாவர. பேசாம படு படு படு. யார் நீ? உனக்கு என்ன